உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு. இன்றைய இந்த வீடியோவில் நாம் மிஸ் வேப்பபிட்ஸ் 30 அக்டோபர் மனசாத்தொன்பது, அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை அறிந்து கொள்வோம். வாருங்கள், இன்றைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம். இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம். பஞ்சாங்கம் 30 அக்டோபர் 2025 வியாழன், கார்த்திகை சுக்லபக்ஷம், அஷ்டமி திதி இன்று காலை 10:06 வரை இருக்கும். அதன் பிறகு நவமி திதி தொடங்கி அக்டோபர் 31 காலை 10:03 வரை தொடரும். நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் இன்று மாலை 6:33 வரை இருக்கும். அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் 31 மாலை 6:51 வரை தொடரும். யோகம் சூல யோகம் இன்று காலை 7:20 வரை இருக்கும். அதன் பிறகு கண்ட யோகம் தொடங்கி அக்டோபர் 31 காலை 6:15 வரை தொடரும். அதன் பிறகு விருத்தி யோகம் தொடங்கும். கரணம் பவகரணம் இன்று காலை 10:07 வரை இருக்கும். அதன் பிறகு பாலவ கரணம் இரவு 10:11 வரை இருக்கும். அதன் பிறகு கூலவ கரணம் தொடங்கி அக்டோபர் 31 காலை 10:04 வரை தொடரும். அசுபகாலம் ராகு காலம் மதியம் 1:34 முதல் 2:58 வரை இருக்கும். யமகண்ட காலம் காலை 6:35 முதல் 7:58 வரை இருக்கும். குளிகை காலம் காலை 9:22 முதல் 10:46 வரை இருக்கும். துர்முகூர்த்த காலம் காலை 10:18 முதல் 11:03 வரை மற்றும் மதியம் 2:47 முதல் 3:31 வரை இருக்கும். வர்ஜிய காலம் இரவு 10:36 முதல் 12:13 வரை இருக்கும். சுப முகூர்த்தம் பிரம்மா முகூர்த்தம் காலை 4:59 முதல் 5:47 வரை இருக்கும். அமிர்த காலம் காலை 7:56 முதல் 9:37 வரை இருக்கும். அபிஜித் முகூர்த்தம் மதியம் 11:48 முதல் 12:32 வரை இருக்கும். இகுபைந்த் ஆனந்தாதி யோகம் இன்று துவஜா ஆனந்தாதி யோகம் மாலை 6:33 வரை இருக்கும். அதன் பிறகு ஸ்ரீவத்ச யோகம் தொடங்கும். சூரியன் மற்றும் சந்திரன் நிலை. ஒரு சூரிய உதயம் காலை 6:35 நிகழும். சூரிய அஸ்தமனம் மாலை 5:46 நிகழும். சந்திர உதயம் மதியம் 1:38 நிகழும். சந்திர அஸ்தமனம் இரவு 12:56 நிகழும். சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார். சந்திரன் இன்று முழு நாள் மற்றும் இரவு மகர ராசியில் இருப்பார். இன்றைய அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். இன்றைய அதிர்ஷ்ட எண் 3. வாருங்கள், இன்றைய தினசரி ராசி பலனை ஆரம்பிக்கலாம். 30 அக்டோபர் 2025 வியாழன். இன்றுக்க உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக காத்திருந்த அங்கீகாரமும் வெற்றியும் வெளிப்படுகின்ற நாள். நீண்ட காலமாக எடுத்த முயற்சிகளும் கடின உழைப்பும் இப்பொழுது விளைவுகளை திறத் தொடங்கியுள்ளன. அது சம்பள உயர்வு, பதவி முன்னேற்றம் அல்லது உங்களோட சாதனைக்கு கிடைத்த பாராட்டாக இருக்கலாம். இன்று குடும்பத்துடன் தரமான நேரத்தை கழிப்பது அவசியம். ஏனெனில் அவர்களின் பாசமும் ஆதரவும் உங்களுக்கு புதுவாழ்வு அளிக்கும். மிஸ்டர் வாழ்க்கை துணையின் உணர்வுகளை கவனித்து உறவுகளில் அன்பும் புரிதலும் நிறைந்த புதிய அத்தியாயத்தை தொடங்க முயலுங்கள். உங்களுடைய திறமைகளையும் திறன்களையும் நன்கு அறிந்திருக்கும் இந்த நேரம் எந்த இலக்கையும் சாதிக்க தேவையான சக்தி உங்களிடம் இருப்பதை நினைவூட்டுகிறது. சிறிது உங்களை நம்பி உங்கள் கனவுகளை நனவாக்கும் சிறந்த தருணம். பிறரின் வார்த்தைகளில் ஊக்கத்தை பெறலாம், ஆனால் உங்கள் பாதையை நீங்களே வடிவமைக்க வேண்டும். வாழ்க்கையின் நடைமுறை கூறுகளில் உறுதியுடன் செயல்படும் பொழுது நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் உங்கள் வழிகாட்டியாக இருக்கும். இன்று உங்களின் உணர்வு புரிதலும் தீர்மான திறனும் உங்களை உள்ளார்ந்த வலிமையுடன் நிரப்பும். தீவிரத்துடனும் சமநிலையுடனும் முன்னேறுங்கள். வெற்றி உங்களின் கைகளில் உறுதியாக இருக்கும். இன்றைக்கு ஒரு நெருக்கமான நபர் உங்களுடைய இலக்குகள் அல்லது எதிர்காலத்து திட்டங்களை பற்றிய கவலைகளை வெளிப்படுத்தலாம். அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு உங்களுடைய எண்ணங்களையும் நோக்கங்களையும் அமைதியாக விளக்குவது உறவை வலுப்படுத்தும். இன்று உங்கள் தன்னம்பிக்கை உயர்ந்த நிலையில் இருக்கும். மேலும் மனநிலை சமநிலையுடன் இருப்பது உங்களுக்கு அமைதியும் தெளிவும் அளிக்கும். நிதி சார்ந்த விஷயங்களில் புதிய வாய்ப்புகள் தோன்றும் வாய்ப்பு உள்ளது. அவை எதிர்காலத்தில் முக்கிய முன்னேற்றத்திற்கான கதவாக மாறலாம்.
இருப்பினும் தனிப்பட்ட உறவுகளில் சந்தேகங்களையும் தவறான புரிதல்களையும் தவிர்ப்பது அவசியம், ஏனெனில் அவை நம்பிக்கையை பாதிக்கக்கூடும். எந்த விஷயத்திலும் குழப்பம் இருந்தால் உங்கள் துணையுடன் திறந்த மனதுடன் பேசுங்கள். உண்மையான உரையாடலே சிறந்த தீர்வை தரும். சந்தைப்படுத்தல், வணிகம் அல்லது படைப்பாற்றல் துறைகளில் இருப்பவர்களுக்கு இன்று மிகச் சிறந்த நாளாக இருக்கும். உங்கள் புதுமையான சிந்தனை மற்றும் முயற்சிகள் உங்களை குறிப்பிடத்தக்க உயரத்திற்கு இட்டுச் செல்லும். தினசரி பிஸியான அட்டவணையிலும் உங்களுக்காக சிறிது நேரம் ஒதுக்க மறக்காதீர்கள், ஏனெனில் உடல் மன சமநிலைதான் நீடித்த வெற்றியின் உண்மையான அடிப்படை. இன்றைய நாள் உங்களுக்கு அமைதியும் சோர்வற்ற தருணங்களையும் வழங்கக்கூடும். அந்த நேரத்தை குடும்பத்துடன் பகிர்ந்து கொண்டால் உறவுகளில் புதிய பாசமும் ஆற்றலும் மலரும். உங்கள் வாழ்க்கை துணை வேலை பளுவில் மூழ்கியிருப்பதால் இன்று எதிர்பார்த்த நேரத்தை அளிக்க முடியாமல் போகலாம். ஆனால் அவர்களின் உண்மையான எண்ணங்களை நம்புங்கள். அவர்கள் தங்கள் விதத்தில் உங்களை புரிந்து கொள்வதற்கும் இணைவதற்கும் முயற்சி செய்வார்கள். நண்பர்களுடன் சிந்தனையூட்டும் உரையாடல்கள் அல்லது அனுபவ பகிர்வுகள் நல்ல பலன்களை தரும். சொத்து, முதலீடு அல்லது பொருளாதார முடிவுகளை எடுக்க இன்றைய நாள் சாதகமாக அமையும். ஆன்மீகத்திற்கான உங்கள் ஈர்ப்பு அதிகரித்து அது உள்நிம்மதியும் சமநிலையும் வழங்கும். பெரிய இலக்குகளை அடைய சிறிய ஆனால் உறுதியான படிகளை எடுங்கள். ஒவ்வொரு தீர்மானத்திலும் அதன் நீண்டகால விளைவுகளை சிந்தியுங்கள். வேலை மற்றும் தனிப்பட்ட சிந்தனைகளுக்கிடையே சமநிலையை பேணுவது இன்று மிக அவசியம். விளையாட்டு, கல அல்லது படைப்பாற்றல் துறையில் இருப்பவர்கள் மூத்தவர்கள் அல்லது செல்வாக்கு மிக்க நபர்களிடமிருந்து ஊக்கத்தையும் வழிகாட்டுதலையும் பெற வாய்ப்புள்ளது. உங்கள் துணையின் முடிவெடுக்கும் திறனை நம்பி அவர்களுக்கு பொறுப்புகளை ஏற்கும் இடம் வழங்குங்கள். பெண்கள் தங்களின் உடல் நலத்திலும் மன உறுதியிலும் கவனம் செலுத்த வேண்டும், ஏனெனில் சுய பராமரிப்பே உண்மையான ஆற்றல் மற்றும் தன்னம்பிக்கையின் மூலோதாரம். இன்று வீட்டின் சில சூழ்நிலைகள் உங்கள் மனநிலையை சற்றே கலங்கச் செய்யக்கூடும். எனவே உங்களுக்காக சிறிது நேரம் ஒதுக்குவது அவசியம். இயற்கையின் மத்தியில் அமைதியாக நடப்பது அல்லது தியானம் செய்வது உங்கள் மனதிற்கு தெளிவையும் அமைதியையும் அளிக்கும். பணியில் முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டியிருந்தால் அனுபவமிக்க ஒருவரின் ஆலோசனையை பெறுவது புத்திசாலித்தனமானதாக இருக்கும். காதல் வாழ்க்கையில் இன்று உங்கள் அன்பும் ஆதரவும் குடும்பத்தினருக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் அளிக்கும். வாழ்க்கை துணையுடன் செலவழிக்கும் நேரம் இனிமையாக இருக்கும். ஆனால் நாளின் பரபரப்பான பணிகள் காரணமாக காதலுக்கான நேரம் சற்றே குறைவாக இருக்கலாம். திருமணத்திற்கு தகுதியானவர்கள் இன்னும் சில நாட்கள் காத்திருக்க வேண்டியிருக்கலாம், ஏனெனில் சூழல் தற்போது முழுமையாக சாதகமாக இல்லை. சகோதரர் அல்லது துணையுடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் அந்த நிலை விரைவில் சரியாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் பாசம், மகிழ்ச்சி மற்றும் உணர்ச்சிகளால் நிறைந்த ஒரு இனிய அனுபவமாக அமையும். உங்கள் அன்புக்குரியவர்களுடன் ஒவ்வொரு நொடிக்கும் மதிப்பளித்து புன்னகையுடன் வாழுங்கள். அதுவே இன்றைய நாள் தரும் உண்மையான செழிப்பு. உங்களுடைய காதல் வாழ்க்கையில் சற்று தூரம் உழம்புவது அல்லது ஈர்ப்பில் குறைவு உணரப்படுகிறது என நினைத்தால் இன்று உங்களை ஆழமாக புரிந்து கொள்ளும் ஒரு சிறந்த நல்ல உங்கள் துணைக்கு முன்னால் நீங்கள் எந்த வகையான நபராக தோன்ற விரும்புகிறீர்கள், உறவின் அடிப்படையில் எந்த விதமான உண்மையான இணைப்பை உருவாக்க விரும்புகிறீர்கள் என்பதை சிந்தியுங்கள். இந்த சுய பரிசோதனை உங்கள் உறவிற்கும் போது வாழ்க்கையின் இந்த திசைக்கும் தெளிவை அளிக்கும். எந்த சூழலையும் அமைதியாக ஏற்றுக்கொண்டு உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்துவது முக்கியம். தொழில் விஷயங்களில் இன்று மிகுந்த எச்சரிக்கையுடன் இருங்கள், ஏனெனில் நிதி தொடர்பான தவறுகள் அல்லது மோசடிகள் நிகழும் வாய்ப்பு உள்ளது. பெரிய முதலீடுகள் அல்லது வாங்குதல்களை தள்ளி போடுவது நல்லது. மேலும் அறிமுகமில்லாதவர்களை நம்பும் முன் நிதானமாக சிந்தியுங்கள். புத்திசாலித்தனமான முடிவுகள் மட்டுமே உங்கள் செல்வத்தையும் நற்பெயரையும் பாதுகாக்கும். இப்போதைக்கு பயணங்களை தவிர்க்கவும், ஏனெனில் இந்த நேரம் உங்களை மறுபரிசீலிக்கவும் உங்கள் திறன்களை வெளிப்படுத்தவும் மிகவும் உகந்தது. உங்கள் புத்திசாலித்தனமும் உழைப்பும் உங்களை தொழிலில் முன்னேற்றம் பெறச் செய்யும். ஆனால் பொது விவகாரங்களில் அளவுக்கு மீறிய ஈடுபாடு தேவையற்ற சர்ச்சைகளுக்கு வழிவகுக்கக்கூடும். இன்றைய நாள் உங்கள் பொறுமையையும் மனத்திடத்தையும் சோதிக்கும், ஆனால் அதே சமயம் அதை உங்கள் மிகப்பெரிய பலமாக மாற்றும் வாய்ப்பையும் தருகிறது. சில நேரங்களில் பிரச்சனை மௌனமே பல வார்த்தைகளுக்கு பதிலாக மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் அழகு, கலை மற்றும் ஆன்மீக நிம்மதி அளிக்கும் செயல்களில் ஈர்க்கப்படலாம். ஓவியம், இசை அல்லது இயற்கையோடு ஒன்றிணைவது போன்றவை மனதிற்கு ஆழ்ந்த அமைதியை வழங்கும்.
சமூக நிகழ்ச்சிகள் அல்லது நண்பர்களுடன் ஒரு விருந்தில் கலந்து கொள்ளும் சந்தர்ப்பம் கிடைக்கலாம். இது உங்களை புத்துணர்ச்சியுடன் நிரப்பும். உங்கள் திறன்களையும் வளர்ச்சிக்கான இடங்களையும் நீங்கள் தெளிவாக அறிந்திருப்பதால் சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக மாற்றும் திறன் இன்று அதிகரிக்கும். வேலை தொடர்பான திட்டங்களை அமைக்கும் போது தாமதமோ தயக்கமோ இல்லாமல் முழு உறுதியுடன் முன்னேறுங்கள். நிலம், சொத்து அல்லது கட்டுமான துறைகளில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு லாபகரமான ஒப்பந்தங்கள் காத்திருக்கலாம். ஆனால் சந்தைப்படுத்தல் அல்லது விளம்பரத் துறையில் புதிய முயற்சிகளை இப்போதிருக்கும் நேரம் சிறந்ததல்ல. சிறிய இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. உடல் நலத்தில் கைகள் அல்லது மணிக்கட்டுகளில் சிறிய வலி உணரப்படலாம். இது தற்காலிகம் மட்டுமே. இன்றைய நாளை ஓய்வுக்கும் புத்துணர்வுக்கும் அர்ப்பணியுங்கள். இது நாளைய பணிகளுக்கான ஆற்றலை மீட்டெடுக்க சிறந்த வழியாக இருக்கும். தினோயின்றிருக்க வியாழக்கிழமை இது குரு பகவானின் நாளாகவும் கருதப்படுகிறது. இந்த நாள் அறிவு, ஸ்தல், செல்வம், அதிர்ஷ்டம் மற்றும் மதப்பொழமாய் செயல்களுடன் தொடர்புடையது. சந்திரன் மகர ராசியில் சஞ்சரிக்கிறார். இதனால் ஒழுக்கம், பொறுப்பு மற்றும் நடைமுறை சிந்தனை அதிகரிக்கும். இருப்பினும் கண்ட யோகம் மற்றும் ராகு காலம் காரணமாக சில முன்னெச்சரிக்கைகள் அவசியம். இன்று செய்ய வேண்டிய மற்றும் செய்யக்கூடாத நான்கு செயல்களும் அவற்றின் காரணங்களும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இன்று கண்டிப்பாக செய்ய வேண்டிய 4 செயல்கள். 1. மத மற்றும் தொண்டு பணிகளை செய்யுங்கள். வியாழக்கிழமையன்று குருவின் செல்வாக்கு அதிகமாக இருக்கும். இது தானம், அறிவு மற்றும் நல்ல செயல்களின் பியட்டி வாய்க்கமாகும். இன்று மஞ்சள் நிற ஆடைகளை அணியுங்கள். வாழைப்பழம் அல்லது மஞ்சள் நிறப்பூக்களை விஷ்ணு பகவானுக்கு அர்ப்பணிக்கவும். இது உங்கள் அதிர்ஷ்டத்தையும் நிதி நிலைத்தன்மையையும் அதிகரிக்கும். காரணம், குரு பகவானின் ஆசீர்வாதம் ஒரு நபரின் வாழ்க்கையில் செழிப்பு, புத்திசாலித்தனம் மற்றும் நிலைத்தன்மையை கொண்டு வருகிறது. 2. அறிவு அல்லது திறனை அதிகரிக்கும் நோட்டை தொடர்பான பணிகளை செய்யுங்கள். சந்திரனோ மகர ராசியிலேயோ இருக்கிறார். இது கடின உழைப்பு மற்றும் கற்றல் தொடர்பான பணிகளில் வெற்றியை குறிக்கிறது. சொன்ன ஒரு படிப்பை தொடங்குவது, பயிற்சி பெறுவது அல்லது ஒரு புதிய உத்தியணிகள் வேலை செய்வது மங்களகரமானதாக இருக்கும். காரணம், மன்சோட்டி மகர ராசியில் உள்ள சந்திரனின் ஆற்றல் ஒழுக்கம் மற்றும் திட்டமிடலுடன் தொடர்புடையது. இது நீண்ட கால நன்மைகளை தருகிறது. 3. முதலீடு அல்லது நிதி திட்டத்தை மதிப்பாய்வு செய்கிறவர்கள். இன்று அபிஜித் முகூர்த்தத்தில் காலை 11:48 முதல் மதியம் 12:32 வரை உங்கள் முதலீடுகள், காப்பீடு அல்லது சேமிப்பு திட்டங்களை மதிப்பாய்வு செய்யுங்கள். காரணம், இந்த நேரம் மங்களகரமானதாக கருதப்படுகிறது மற்றும் இதில் தொடங்கப்பட்ட எந்த ஒரு செயலும் நிரந்தர வெற்றியை வழங்குகிறது. 4. பெரியவர்கள் மற்றும் குருக்களை மதியுங்கள். வியாழக்கிழமை குருவை வணங்குவதற்கும் ஆசீர்வாதம் பெறுவதற்கும் சிறந்த நாள். இன்று உங்கள் பெற்றோர், ஆசிரியர் அல்லது பெரியவர்களிடமிருந்து வழிகாட்டுதலை பெறுங்கள். காரணம், குருவின் ஆசீர்வாதம் இந்த நாளில் குறிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இது வாழ்க்கையின் கடினமான பாதைகளில் வெற்றியை கொண்டு வருகிறது. இன்று செய்யக்கூடாத 4 செயல்கள். 1. ராகு காலத்தில் எந்த புதிய செயலையும் தொடங்காதீர்கள். ராகு காலம் இன்றைக்கு மதியம் 3:34 2:58 இருக்கும். இந்த நேரத்தில் எந்த ஒரு புதிய நிதி அல்லது வணிக நடவடிக்கைகளையும் தொடங்க வேண்டாம். காரணம், ராகு காலத்தில் தொடங்கப்பட்ட செயல்களில் குழப்பம், தாமதம் அல்லது இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. 2. கோபம் அல்லது வாக்குவாதங்களை தவிர்க்கவும் கண்ட யோகம் இன்று கிட்டத்தட்ட நாள் முழுவதும் இருக்கும். இது தகராறு மற்றும் பதற்றத்தை அதிகரிக்கும். குடும்பத்திலோ அல்லது பணியிடத்திலோ அமைதியை பேணுங்கள். 2. காரணம், இந்த யோகம் ஒரு நபரின் பேச்சு மற்றும் முடிவெடுக்கும் திறனை பாதிக்கிறது. இது உறவுகளில் கசப்பை ஏற்படுத்தக்கூடும். 3. பொய் சொல்வது அல்லது யாரையாவது அவமதிப்பது தீங்கு விளைவிக்கும். வியாழக்கிழமையன்று பொய் சொல்வது, ஏமாற்றுவது அல்லது யாரையாவது அவமதிப்பது குரு தோஷத்தை ஏற்படுத்தும். காரணம், இதனால் பண இழப்பு மற்றும் மன அமைதியின்மை அதிகரிக்கக்கூடும். மத கண்ணோட்டத்திலும் இந்த நாள் தூய்மையை பேணுவதற்கான நாள். 4. கடன் வாங்குவதையோ அல்லது கொடுப்பதையோ தள்ளி போடுங்கள். இன்று சந்திரன் மகர ராசியில் இருக்கிறார். இந்த ராசி நிதி ஸ்திரத்தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. இந்த காரணத்திற்காக யாருக்கும் கடன் கொடுப்பதையோ அல்லது கடன் வாங்குவதையோ தவிர்க்க வேண்டும். காரணம், இந்த நாளில் செய்யப்படும் பரிவர்த்தனை நீண்ட காலத்திற்கு முடங்கக்கூடும் அல்லது தகராறுக்கு காரணமாக அமையலாம். இன்றைய நாள் நிதி ரீதியாக கலவையானதாக ஆனால் ஸ்திரத்தன்மையை கொண்டு வரும் நாளாகும். சந்திரன் மகர ராசியிலே சஞ்சரிப்பதும் வியாழக்கிழமையின் சேர்க்கையும் பண மேலாண்மை, முதலீட்டு திட்டம் மற்றும் நீண்டகால சேமிப்புக்கு நல்ல அறிகுறிகளை கொடுக்கிறது.
மகர ராசி ஒழுக்கம் உத்தி மற்றும் யதார்த்தமான அணுகுமுறையின் சின்னமாகும். எனவே இன்று நீங்கள் நடைமுறை நிதி முடிவுகளை எடுத்து எதிர்காலத்திற்கு வலுவான அடித்தளத்தை அமைக்கலாம். முதலில் முதலீடு மற்றும் பண மேலாண்மை. இன்று காலை முதல் அடுத்த நாள் விடியல் வரை கண்ட யோகம் இருப்பதால் அவசரமாக செய்யப்படும் முதலீடுகள் அல்லது கூட்டாண்மைகளை தவிர்க்க வேண்டும். நீங்கள் ஒரு புதிய முதலீட்டை பற்றி யோசிக்கிறீர்கள் என்றால் அதை சோதிக்க அல்லது ஆராய்ச்சி செய்ய நாள் நல்லது. ஆனால் இறுதி முடிவை அபிஜித் முகூர்த்தத்தில் காலை 11:48 முதல் மதியம் 12:32 வரை எடுப்பது அதிக லாபம் தரும். தங்கம் அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் தொடர்பான திட்டங்களை மறுபரிசீலனை செய்ய இந்த நேரம் சிறந்தது. இரண்டாவது, வியாபாரம் மற்றும் தொழில். சந்திரன் மகர ராசியில் இருப்பது வணிகம் தொடர்பான பணிகளில் ஒழுக்கம் மற்றும் பொறுமையுடன் வெற்றி கிடைக்கும் என்பதை காட்டுகிறது. ஒரு பெரிய திட்டம் அல்லது ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு முன்பு அனைத்து அம்சங்களையும் சரிபார்ப்பது அவசியம். சூலயோகத்திற்கு பிறகு கண்ட யோகம் நடைமுறையில் இருக்கும். இதனால் சக ஊழியர்கள் அல்லது வணிகப் பங்காளிகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். இன்று பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கவும் அவசரத்தை தவிர்க்கவும்.